अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एनबी कुक्स होममेड रेसिपी। நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான சூப்பர் க்ரீமி மவுத் மெல்ட்டிங் ரெசிபி தான் மட்டன் கைமாவோட ரெசிபி. சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்ரீத் வரப்போகுது ஸ்பெஷலாக நீங்கள் கெட் டுகெதர் வைக்கிறீங்க பார்ட்டி அந்த டைம்னா நீங்கள் சைட் டிஷ்க்காக இது வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மவுத் மெல்ட்டிங் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சீக் மலாய் சாப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக கூட போட்டுக்கலாம். 350 கிராம் மட்டன் கைமா எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி அதை அடித்து தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு கிரேவி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கைமா சீக் போட்டுக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கு. வெங்காயம் எடுத்துகிட்டு ஒரு அரை கப்பு ஆயில் ஊற்றிட்டு சூடாயிடுச்சுன்னா வெங்காயம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் தேவையில்லை, லைட் பிங்க் கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15-17 முந்திரி பருப்பு போட்டிருக்கு, கேஷ்யூ நட் போட்டுட்டு அது கூட சேர்ந்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சுன்னா 1.5 ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிடலாம். பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பேசிக் மசாலாவில் நான் என்னென்ன போட்டேன்னா உப்பு போட்டிருக்கு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரத்தூள், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி மசாலா அது போட்டிருக்கு. போட்டுட்டு எல்லாமே 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கு. மிளகாத்தூள் கூட நான் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கு. போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். இந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிடலாம். வதக்கியாச்சுன்னா ஒரு 60% குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நாங்கள் இது சில்லாகிறதுக்கு விட்டுடலாம். அதுக்குள்ளே நாங்கள் சீக் ரெடி பண்ணிடலாம், கபாப் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நான் சூடு அடங்குறதுக்குள்ளே வச்சிடலாம். சூடு அடங்கிடுச்சுன்னா அதை மிக்சியில் அப்படியே அடிச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சீக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது சைடில் வச்சிடலாம், அப்படியே சில்லுன்னு ஆகட்டும். அதுக்குள்ளே நாங்கள் சீக் கபாப் ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு மிக்சியில் மட்டனும் அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு இப்போது ஒரு பவுலில் மாற்றி எடுத்துருக்க மசாலா போட்டுக்கலாம். பேசிக் மசாலா தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீரத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் என்ன வேணும்னா ஆயில் போட்டுக்கோங்க. நான் மஸ்டர்ட் ஆயில் போட்டிருக்கு. இதில் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துனா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன சமையல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக உங்களுக்கு கபாப் கிடச்சிடும். அதனால் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு மசாலா எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சீக்கு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பண்ணுறீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க, அப்போது உங்கள் கையில் ஒட்டாது. நீங்கள் எவ்வளோ பெருசு வேணும் அந்த மாதிரி நீங்கள் சைஸ் மீட் எடுத்துக்கோங்க. நான் மீடியம் போடாதனால ஜாஸ்தி எடுக்கலை. ரொம்ப பெருசாக பண்ணால் உடஞ்சிரும். நான் அதனால் மீடியம் தான் எப்போவுமே இந்த கிரேவிக்காக பண்ணுவேன். நல்லா ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சாப்ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நடுவில் குத்திக்கோங்க. குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் அப்படியே சீக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட சாப்ஸ்டிக்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் பழைய வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இல்லை பென்சில் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லா அப்படியே ஓட்டி விழுந்துடும். நல்லா உங்களுக்கு ஷேப் வந்துடும். நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் இது கபாப் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ஆயில் சூடு பண்ணுறதுக்காக விட்டுட்டேன். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இதே உங்களுக்கு ஷேப் வந்துடும். அதுக்குள்ளே கபாப் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. இப்போது ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உடையிலேன்னா அதுக்கப்புறம் போட்டு எல்லாமே போட்டுடலாம். என்னோடய மீட்டுவால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுனால நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ நான் 350 கிராம் தான் மட்டன் எடுத்தேன். எனக்கு 10 பீஸ் உங்களுக்கு சீக் கபாப் கிடச்சிருச்சு.
நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் 4 பேருக்காக தான் செஞ்சுருக்கு. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் அப்படியே வெறுவாயில் ஒரு 4-5 சாப்பிட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கு. ஒரு டைமுக்காக நான் இது ரெசிபி செஞ்சுருக்கு. அதனால் எனக்கு போதும். உங்களுக்கு அதே மாதிரி எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இப்போ ரெடி பண்ணியாச்சு. எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அதை சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முதல்ல கிரேவிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா அதை அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இது நம்ம கபாப் ஃப்ரை பண்ணோட கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். ஜாஸ்தி ஆயில் இதில் நான் போட மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் லாஸ்ட்டில் க்ரீம் போடும். அதனால் ஜாஸ்தி ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் வந்து நான் மஞ்சள் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கு. போட்டு ஒரு பிரியாணி இலை போட்டுடலாம். பிரிஞ்சி இலை போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை மிக்சியில் அடித்து அந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். இது ஜாஸ்தி குக்கிங் தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். ஏற்கனவே எங்களுக்கு 60% ஆல்ரெடி குக்கிங் இருக்குது இந்த மசாலா. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணும் அந்த ஃபுல்லாக போட்டுக்கலாம். கிரேவி வந்து உங்களுக்கு திக்னஸ் எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி போட்டுட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கு. ஒரு கொதி வந்த உடனே ஒரு 50 கிராம் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் போட்டதுனால நான் ஜாஸ்தி பட்டர் ஆயில் எதுவும் போடல. நெய் கூட லாஸ்ட்டில் நான் போடல. க்ரீம் போடுறதுனால ஒரு க்ரீமி டேஸ்ட் கிடச்சிடும். அதனால் வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். கொதித்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு கிரேவி. இப்போது வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் கிங் மசாலா இருக்கும் அது 1/2 டீஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுடலாம். ஒரு நிமிஷம் மட்டும், 2 நிமிஷம் தேவையில்லை. 1 நிமிஷம் கொதி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சீக் கபாப் போட்டுடலாம். நான் இங்கே 7 பீஸ் தான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணணும். ஜாஸ்தி இப்போ குக்கிங் தேவையில்லை. ஏற்கனவே எல்லாம் குக்கிங் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் லாஸ்ட் லுக் இதை வந்திருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு 5 நிமிஷம் கழித்து டிஷ் பண்ணி பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து அசைத்து விடுங்க. அப்படியே கெஸ்ட் வந்தால் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் செய்யலாம். இது கூட நீங்கள் வந்து பரோட்டா, நான், சப்பாத்தி, ரொட்டி, தோசை கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஆப்பத்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். புலாவ், நெய் சாப்பாடு, ஜீரா ரைஸ் எல்லாம் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நார்மல் ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சப்பாத்தி, பரோட்டா கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. அப்படியே மவுத் மெல்ட்டிங்காக இருக்குது. வாய்க்குள்ளே போட்டு அப்படியே கரைஞ்சி போகணும் அல்வா மாதிரி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுது. அதனால் நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.